மார்னிங் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா இது எஸ்ஓவோட ஸ்பேஸு, நான் ஒரு பிஓ, நான் வாங்காமல் வந்துட்டு இன்றைக்கி உங்கள் ஸ்பேஸில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே தூத்துக்குடி தான். ஸ்கூலிங் வந்து சேவியஸில் பண்ணேன். ஸ்கூலில் டாப்பர் தான். 12த்தும் நல்லா படித்தேன். காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். காலேஜில் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி, ஒரு 78% தான் எடுத்தேன். காலேஜில் ஒரே ஜாலியாக இருக்கிறது, ஃபுட்பால் ஆடுறது அப்படியே போயிடுச்சு. ஃபைனல் இயரில் காலேஜில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜில் பேசுகிறது இதெல்லாம் ஜாலியாக இருக்கும், பயமாக இருக்காது. மைக்கு பிடிச்சா விட மாட்டேன். ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு மாதா பிதா குரு தெய்வம், ஓகேவா? மாதா பிதா என் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் குரு, அதுக்கப்புறம் தெய்வம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எப்படிங்க யாரும் கிளியர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டருந்து ஒவ்வொன்று கற்றுருப்போம் நம்ம. இப்போ எனக்கு கிளாஸ் எடுத்த ப்ரோ 2 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொன்று நான் கற்றுருப்பேன். எனக்கு எடுத்த அக்கா, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று இருக்கும். அதை நம்ம எல்லாத்தையும் உள்வாங்கினா மட்டும்தான் நம்ம சீக்கிரம் கிளியர் பண்ண முடியும். நான் லாஸ்ட் ஏப்ரல் 2023 ஏப்ரல் ஜாயின் பண்ணேன் கிளாஸு. ஜாயின் பண்ணிட்டு இபிஎஃப்ஓ பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் ராஜா சார் எடுத்திருப்பாங்க மேக்ஸு, எனக்கு மட்டும் சுகேஷ் சார் எடுத்தாங்க. எனக்கு ராஜா சார் வந்து மார்க் இன்டர்வியூவில் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க ராஜா சார் மிரட்டுவார், அப்படி பயமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. நான் ஒன்றே சரி நல்லதாக போச்சு. இன்னொன்று என்னென்னா 6:30 கிளாஸு, ராஜா சார் கிளாஸு. எந்திக்க முடியல, சரி 10:30க்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே சுகேஷ் சார் வந்து இருந்தாங்க. போய் செகண்ட் டே வந்துட்டு இந்த படத்தில் வர டைலாக் மாதிரி சார் கூப்பிட்டு நீ ஷார்ப்பாக இருக்க, போய் எக்ஸாம் போடு அப்படின்ட்டாங்க. அண்ணே சார் ஒன்றும் தெரியாது சார், எப்படி சார் எக்ஸாம் போட, சும்மா போட்டு வாப்பா, தெரிஞ்சால் போடுறாங்க எல்லாரும் அப்படின்னாங்க. போயிட்டு எக்ஸாம் போட்டு வருவேன். எப்போ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி, நான் எதுவும் படிக்கவே ஆரம்பிக்கல, கிளாஸ் ஜாயின் பண்ணி எக்ஸாம் போட போயிடுவேன். காலையில் 6:30க்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போட்டு உடனே அங்கே பக்கத்தில் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வந்து திருப்பி 10:30 கிளாஸில் உட்காந்துருவேன். கிளாஸில் உட்காந்து கிளாஸ் முடியும் போது 2:30 ஆயிரும். அப்படியே டயர்ட் ஆயிரும், ட்ரெயின் ஆயிரும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எங்கே படிக்க முடியும், அப்படியே ஜாலியாக விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் தான் படிப்பேன், எக்ஸாம் மட்டும் தான் போட்டு போவேன். இன்னொன்று என்னென்னா 6:30 பேட்சில் ஹோம்ஒர்க்லாம் ரொம்ப செக் பண்ணுவாங்க, கரெக்டாக பார்ப்பாங்க. 10:30 அப்படி கிடையாது, கொஞ்சம் லீனியண்டாக இருப்பாங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு. அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கிளாஸ் எடுத்ததும் வந்து கிளாஸில் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் 20 பேர் தான் இருப்போம். ஸோ சாருக்கு புரிஞ்சிடும். எங்களுக்கு புரியலை அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்போம். அப்படியே சார் பார்ப்பாங்க, சரி திருப்பி சொல்கிறேன்ப்பா நான் அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க. மார்னிங் கிளாஸில் கூட்டமாக இருக்கும், இங்கே அப்படி இருக்காது, கொஞ்சம் பேர் தான் இருப்போம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்னா சுகேஷ் சாருக்கு தான். ஏன்னா செகண்ட் டே எப்படி அவங்க வந்து ஒரு பையனை பிடிச்சி நீ கிளியர் பண்ணிடுவோப்பா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அப்படின்னு யார் சொல்லுவான்னு தெரில. சாருக்கு அப்படி என்ன தெரிஞ்சுன்னு தெரில என்கிட்ட. அவங்க சொன்னாங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் எழுதுனேன், ஃபெயிலு, ப்ரிலிம்ஸே ஃபெயிலு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் எழுதுகிறேன், ஃபெயிலு. என்னடா இது ஃபெயில் ஆகிட்டோம், அப்போ நம்ம சப்பதானா அப்படின்னு தோணிட்டு, நல்லா படிப்போம், இதை போய் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, டேய் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் யாரா கிளியர் பண்ணுவா, கொஞ்சம் நாள் போகும் அப்படின்னு. சரி ஓகே, ஐபிபிஎஸ் பிஓ கிளரிக்கல் எழுதிட்டு வந்தாச்சு. எழுதிட்டு வந்தோடனே சும்மா ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு. நான் மெயின்ஸ் பேட்ச் இது வரைக்கும் போனதே இல்லை, வெறும் ப்ரிலிம்ஸ் பேட்ச் மட்டும் தான் போயிருக்கேன். மெயின்ஸ் டெஸ்ட்டு கூட நான் போட்டதில்லை. ஒரு அதுலேருந்து என்ன தெரிஞ்சுதுன்னா, பேசிக்ஸ் நல்லா இருந்தால் மெயின்ஸ்லாம் மேட்ரு கிடையாது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் பார்க்காதீங்க, நல்லா பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கிலீஷில் மெயின்ஸில் 40க்கு 30 மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிளியரு. ஆனால் எல்லாரும் அந்த 30 மார்க் போடுறதுக்கே பயப்படுவாங்க. இங்கிலீஷ் ஏன் அப்படி பயப்படுறீங்கன்னு தெரில. இங்கிலீஷ் நல்லா பண்ணால் தான் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்புறம் ப்ரிலிம்ஸ் திடீர்னு கிளியர் ஆகிட்டு, கிளியர் ஆனோடனே அப்படியே ஸ்லோவாக மெயின்ஸுக்கு தான் போவே இல்லையே, வீட்லேயே இருந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் போட்டே இருப்பேன். மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே போட்டிருப்பேன். அப்புறம் மெயின்ஸ் போய் எழுதிட்டு வந்தேன். எனக்கு தெரியும் மெயின்ஸ் கிளியர் பண்ணால் இன்டர்வியூலாம் அடிச்சிடலாம். காலேஜில் 4000 பேர் முன்னாடி பேசியாச்சு, இன்டர்வியூவில் 4 பேர் முன்னாடி பேச முடியாதா, அசால்ட்டாக போனேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போனேன் இன்டர்வியூக்கு. போயிட்டு இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தேன். இங்கே மார்க்கில் கூட ராஜா சார் 70 மார்க் தான் போட்டிருந்தாரு, எனக்கு ஒரிஜினல் இன்டர்வியூவில் 91 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரில, மார்க்கில் கஷ்டமாக கேட்பாங்க, ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் பேங்க்கில் உள்ளவங்களுக்கே தெரியும். என் கசின் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கான். நான் சொல்லுவேன் மார்க் இன்டர்வியூ முடிச்சிட்டேன் அப்படியே, இல்லை இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் இங்கே உள்ள பாதி பேருக்கு தெரியாது, இல்லை உனக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மார்க் இன்டர்வியூனா அப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் இன்டர்வியூ அப்படி இல்லை, லைக் ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஆனால் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டேன். லைக் மெயின்ஸு ஒரு எக்ஸாம் கூட போட்டதில்லை மெயின்ஸு, அதான் ஃபஸ்ட் டைம் 225 மார்க் அப்படியே 3.5 மணி நேரம் இப்படி உட்காந்துருக்கேன். அப்படியே கிளாஸ் ஜென்ரல் நாலேஜெலாம் அப்படி தான் உட்காந்துருக்கேன், ஒன்றும் தெரில எனக்கு.
நான் படிச்சுட்டு போயிருந்தும் ஒன்றும் தெரில, எழுதுனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு வந்துச்சு. ஸ்கோர் கார்டு வந்தோடனே தான் 15 மார்க்ஸ் அதிகமாக இருந்துச்சு. சரி அவ்வளோதான் கிளியரு, அவ்வளோதான். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் கிளியர் ஆகிடும் அப்படின்னு. வீட்டில் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க, கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணதுக்கு காரணம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க் வச்சு நீங்கள் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஹார்ட் ஒர்க்னா டைம் எடுக்கும். நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் 15 மார்க்ஸ் கூட எடுத்திருந்தேன். பட் ஆனாலும் என் ஜென்ரல் அவேர்னஸில் மார்க் வெறும் 2.50 தான். கட் ஆஃப் 1.50, நான் 2.50 தான் எடுத்திருந்தேன். பட் ஆனால் எனக்கு எது ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இங்கிலீஷில் மார்க் அதிகமாகிடுச்சு, குவான்ஸில் அதிகமாகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்கோ அதை நீங்கள் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா வீக்காக உள்ளதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த கட் ஆஃப் எடுத்தால் போதும், அவ்வளோதான், கிளியர் பண்ணிடலாம். ஸோ 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதெல்லாம் வேஸ்ட்டு. குவாலிட்டியாக இருக்கணும், குவான்டிட்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. 3 hours படித்தா கூட போதும். நான் வெறும் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மட்டும் தான் போட்டேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணலையா. எல்லாரும் சொல்லுவாங்க மெயின்ஸுக்கு அப்படி படிங்க. பேசிக் நல்லா படிங்க. பேசிக்கு தான் எல்லாமே. டிஐ வந்து ப்ரிலிம்ஸ் என்ன இருக்கோ அதோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மெயின்ஸில், அவ்வளோதான். ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் கிளியர் பண்ணுவாங்க எல்லாம் வெறும் 555 வச்சே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. போதும் இது போதும், இந்த மாதிரி போதும் அப்படின்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு 555 வேண்டாம் அப்படின்னு சொன்னது சுகேஷ் சார் தான். சுகேஷ் சார் என்ன சொன்னாங்கன்னா அப்ளிகேஷன் சம் தான். சார் வந்து இந்த போர்ட் சம்லாம் நடத்துவாங்க. போர்ட் சம்லாம் கடுப்பாக இருக்கும். ராஜா சார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க போர்ட் சம். என்ன சொல்லி கொடுக்குறான்னு ஒன்றும் புரிய மாட்டேது, இவளுக்கும் புரிஞ்சிருக்காது. சார் வந்து ஒரு கோடு மட்டும் தான் போடுவார், அவ்வளோதான், சம் முடிஞ்சிடும். எவ்வளோ கஷ்டமான சம்னாலும் ஒரே ஒரு லைன் போதும், இது போதும்டா, இதுக்கு எதுக்கிட்ட எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சார் சொல்லுவாங்க. அந்த லக்கு எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 10:30 கிளாஸ் மாறி சுகேஷ் சார் வந்து எத்தனையோ பேட்சுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த லக்கு எனக்கு இருந்துச்சு. தென் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா லைக் வீட்டில் நான் வெட்டியாக தான் இருந்தேன். படிச்சிருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சு என்ன பிரயோஜனம், வேலைக்கு தான் போகலையே, வீட்டில் வெட்டியாக தானே இருந்தேன். உடனே தெருல எல்லாரும் கேட்பாங்க, என்ன அவன் படிச்சிருக்கான், அங்கெல்லாம் போய் படித்தான், வேலைக்கு போகாமல் ஜாலியாக வீட்டில் இருக்கான் அப்படின்னு. ஜாலியாக தான் வீட்டில் இருந்தேன், சீரியஸ்னஸே கிடையாது. ஏன்னா சீரியஸ் பார்ட் ஃபுல்லாக எங்கள் அப்பா அம்மா, ஜாலி பார்ட் ஃபுல்லாக நம்ம. அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிருந்தேன். உடனே அப்பாலாம் வந்து எனக்கு இன்ஸ்டியூட் போகிறதுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுத்தாங்க. மாதம் 2000 பெட்ரோல் போட்டுருவாங்க. அப்பா ஸ்ப்ளெண்டர் தான் ஓட்டுறாங்க, ஆனால் நான் புல்லட் ஓட்டு போவேன். பெட்ரோல் அப்பா தான் போடுவாங்க. அதே மாதிரி மற்ற பசங்களை மாதிரி எப்படி சொல்ல, அங்கே போகாத இங்கே போகாத அப்படி கட்டுப்படுத்தி என்னை வளர்க்கலை. லைக் எங்கள் அப்பா வந்து இந்த ஒரிஜினல் வில்லன்லாம் இருப்பாங்கல்ல படத்தில், அதான் எங்கள் அப்பா ஒரிஜினல் வில்லன். அப்படின்னா கெட்டதையும் சொல்லி தான் வளர்ப்பாங்க. இது கெட்டது, ஏன் கெட்டதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ, இதில் நீ போயிட்ட அப்படின்னா நான்லாம் காப்பாற்ற மாட்டேன், அப்படியே போயிட வேண்டியதான், இப்படி தான் சொல்லுவாங்க. லைக் டே தம்பி அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் இல்லை, பண்ணி பட்டு திருந்து, எல்லாரும் பட்டு திருந்தணும், அப்படின்னா தான் அவங்களுக்கு தெரியும் அந்த எஃபெக்ட் என்னன்ட்டு. அதனால அப்படி தான் எங்கள் அப்பா என்னை வளர்த்தாங்க. இதுவரைக்கும் கவலையே பட்டதில்லை. ஒவ்வொரு எக்ஸாம் எழுத போகும்போதும் எய்க்கிலே பயப்படுற, இன்னும் 10 வருஷத்துக்கு உனக்கு சோறு போடுவேன், எய்க்கிலே பயப்படுற அப்படிம்பாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்கு வயசு 58 வயசு ஆகுது. 13 வயசில் வேலைக்கு போனாங்க. சாதாரண கொத்தனாரா வேலைக்கு போய் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இருந்தாலுமே 58 வயசு ஆனாலும் இன்னும் 10 வருஷம் உனக்கு சோறு போடுறேன்னு எந்த அப்பாங்க சொல்லுவாங்க? பையனை வீட்டில் வச்சுட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் இங்கே இல்லை இந்த ஸ்டேஜில். ஆனால் இதை அச்சீவ் பண்ணியுமே அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இல்லை. நான் வந்து 10th 480 எடுப்பேன், அப்போல்லாம் சிரிக்கவே மாட்டாங்க, அவ்வளோதானா. என் தங்கச்சி வெறும் 400 தான் எடுப்பா. அன்னைக்கு வீடே திருவிழாவாயிரும். என்னடா இது, அவன் என்ன நம்மளோட இவ்வளோ மாதிரி கம்மியாக எடுத்திருக்கா, இவளுக்கு மதிப்பு இருக்கு, நம்மளுக்கு இல்லையா வீட்டில். அப்படிதான் அவங்க வந்து எப்போவுமே வந்து நீ தானே, நீ பண்ணிடுவ. அந்த சின்ன வயசுலேருந்து எல்லாமே நீ பண்ணிடுவ, தங்கச்சி தான் பாவம், அவளுக்கு நீ தான் சொல்லிக் கொடு, எல்லாமே நான் தான் சொல்லு. இப்போ இப்போவும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், டிஎன்பிசி உட்காந்து படி ஒழுங்கா, அதையும் நான் தான் அவளுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கேன். அவளை கொண்டு சுரேஷில் தான் நான் சேர்க்கணும், திருப்பி சேர்த்து அவளை படிக்க சொல்லணும். அப்புறம் அகாடமி வந்து லைக் ஹெல்ப் பண்ணது அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும் இங்கே. எப்படின்னா லைக் மைண்டட் பீப்புள் அட்ராக்ட் ஈச் அதர் மாதிரி. நீங்கள் கிளாஸுக்கு புதுசாக போனாலும் ஒரு 10 பேர் அப்படியே கூட்டு சேர்ந்துட்டு அதில் எப்படியும் ஒருத்தர் நல்லா குவான்ஸ் போடுவாப்புல, ஒருத்தர் ரீசனிங் போடுவாங்க, ஒருத்தங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடலாம். என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இங்கிலீஷ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். லைக் ஏன்னா அவங்களுக்கு மார்க் போகிறது இங்கிலீஷில் தான். ஸோ இங்கிலீஷ் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைக்
அவங்களுக்கு சின்ன ஹெல்ப், நீங்கள் சின்ன ஸ்பார்க் கொடுத்தா போதும், ஃபயர் ஆயிடுவாங்க. அந்த ஸ்பார்க் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், நம்ம சொன்னாலே போதும், வேலைக்கு போனால் அதான் வெயிட்டு அப்படின்னா சொன்னாலே போதும், மோட்டிவேட் பண்ணுங்க போதும். அண்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இது யூடியூப்பில் எப்படியும் போடுவாங்க, யூடியூப்பில் போடும்போது கீழே ஸ்பேம் பண்ணிருப்பானுங்க, இவெல்லாம் ஒரு ஆள் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்பேம் பண்ணிருப்பானுங்க. அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கஷ்டம். என்னோடய டைம் பீரியட் வந்து இந்த 8 மாதம் தான். அந்த 8 மாதத்துலேயே 4 மாதம் வெக்ஸில் தான் இருப்பேன். என்னடா இது ஆர்ஆர்பி கிளியர் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஆர்ஆர்பி இல்லைனா என்னடா ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இங்கே உங்கள் எல்லோரும் முன்னாடி உட்கார எனக்கு ஆனரபுளாக இருக்குது. ஏன்னா லைக் ஒவ்வொருத்தர் இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ இதுலேயும் படிச்சிருக்காங்க, ஃபினான்ஷியல் கான்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தெரில, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாலாம் இருக்காது. நிறைய பேர் என்னை விட அதிகமாக சொல்கிறவங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டவங்க உண்மையிலே. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பழைய ட்ரெண்ட், அது முடிஞ்சிச்சு. இப்போ புது ட்ரெண்டுக்கு வாங்க. இன்னும் ஹார்ட் ஒர்க்லேயே இருந்தால் என்னைக்கு கிளியர் பண்ண? நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அடிச்சுட்டு அவ்வளோதான், போயிட்டே இருக்கணும். நம்ம அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாத்துக்கும் வணக்கம். சுரேஷ் சாருக்கு ஒரு பெரிய வணக்கம் போடணும். உண்மையிலேயே என் பையனை ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி என் பொண்ணையும் கொண்டு வரணும். நீங்கள் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் பக்கத்தில் உள்ள பிள்ளை கூட சொன்னிச்சு, இந்த சார் ரொம்ப உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது, ஆனால் நீங்கள் ஃபீஸ் கம்மியாக வாங்கினீங்கன்னு சொன்னாங்க. அதுலேருந்து உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வந்துட்டு சார். நீங்கள் நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கையை வந்து நிறைய நல்ல ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருந்திருப்பாங்க, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ தெரில, என்னோட கண் பார்வையில் வந்து நீங்கள் ஒரு தெய்வம் மாதிரி இருக்கீங்க. கடவுளை வந்து நேரில் யாரும் பார்க்க முடியாது, ஆனால் உங்களை நான் அப்படி தான் பார்க்க. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன் சார். எல்லா பிள்ளைங்களையும் நல்லா இது பண்ணுங்க. என் பொண்ணையும் இதே மாதிரி ஒரு ஆஃபீஸராக ஆக்குங்க சார், வருவா அடுத்து. நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.